திருமுருகப் பெருமானை நாம் சிந்தனை செய்கின்ற போது நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதனால்தான் சிந்தனை செய் மனமே, முருகப்பெருமானை சிந்தனை செய்ய நாம் முன்வர வேண்டும். அதாவது முருகப்பெருமானுடைய சகல ஸ்லோகங்களும் பாடல்களும் நமக்கு நல்லதைத்தான் செய்யும். இப்பொழுது நான் பாடப்போகின்ற பாடலின் ஒவ்வொரு வரிகளுக்குமே உங்களுக்கு அர்த்தம் சொல்லி அந்த பாடலை நான் பாடுகிறேன். இப்பொழுது வானவர்களுக்கே காவலனாக இருந்த அந்த கந்த பெருமானை நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய கெட்ட வினைகளெல்லாம் நீங்கிவிடும், நின்றுவிடும். மாறாக நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல ஒரு ஆசிகளே நம்ம எதிர்நோக்கி வரும் என்று இந்த பாடல் சொல்கிறது. அதை எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? சிந்தனை செய் மனமே. எதை சிந்திக்க சொல்கிறார்கள்? ஞான தேசிகனாய கந்த பெருமானை சிந்திக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த பாடல் சொல்கிறது, சிந்தனை செய் மனமே. இதை என் பாணியிலேயே நான் பாடுகிறேன். செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகன் சண்முகனை நீ சிந்தனை செய் மனமே, மனமே. செந்தமிழ் அருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை. செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை. கந்தனை வானவர் காவலனை குகனை. இப்பேற்பட்ட முருகப்பெருமானை சிந்தனை செய் மனமே என்று சொல்கிறது. வானவர்களுக்கே காவலனாக இருக்கின்ற பொழுது அவனை நாம் சிந்தித்தோமானால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுப்பான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், சந்ததம் மூவாசை. மூவாசை என்றால் என்ன? பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பெண்ணாசை என்றால் பெண் மீது கொண்டுள்ள ஆசை. பொன்னாசை என்றால் தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருள்களையே எண்ணத்தில் கொண்டு அதை சேர்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும் என்று சிந்தனை, தெய்வத்தை பற்றி சிந்திக்காத ஒரு ஆசை. பெண்ணை நினைத்தான் என்றால் பெண்ணவே நினைத்து கொண்டு தெய்வத்தை சிந்திக்காத ஒரு ஆசை. மண்ணாசை என்றால் அங்கே பங்களா கட்ட வேண்டும், இந்த இடத்தை வாங்க வேண்டும், அந்த இடத்தை வாங்க வேண்டும். அதாவது தன் தேவைக்கு மேலேயே இதுகளை சிந்தித்து செய்ய வேண்டிய அந்த நினைவிலேயே உழன்று கொண்டிருப்பதால் தான் அவன் தெய்வத்தை நினைக்க மறந்து விடுகிறான். அதைத்தான் இந்த 3 ஆசைகளையும் சகதி என்ற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. மூவாசை என்றால் இந்த மூவாசை தான். அதைத்தான் சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை. சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை. இந்த ஆசைகளில் உழன்று எதை மறந்தான் தெரியுமா? சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அதாவது சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகன் வரும் போது அவனியில் யார் துணை. இந்த இடத்துல அந்தகன் என்றால் யார் என்று நினைக்கிறீர்கள்?
அந்தகன் என்பதற்கு 2 பொருள் இருக்கின்றது. ஒன்று கண் தெரியாதவன், இன்னொன்று யமன். இந்த இடத்தில் யமனை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் வருகின்ற போது நமக்கு யார் துணையாக இருப்பார்? ஐயோ, அவன் வருகிறான், யமன் என்னை அழைக்கிறேன், நீங்க வாங்க எனக்கு துணைக்கு, நீங்க வாங்க எனக்கு துணை கூப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கு துணையாக வருவன் யார் தெரியுமா? அந்த முருகப்பெருமான் தான். நினைவிழந்து தைப்பேனே நெஞ்சில் உயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது துதிக்கின்றேன் இப்போதே. அந்த நேரத்தில் நான் நினைவிழந்து தவிப்பேன். நினைவே இல்லை என்று நினைக்கின்ற போது நீ உன்னை எப்படியப்பா முருகா நான் நினைப்பேன்? அதனால் அந்த நேரத்தில் நான் உன்னை நினைக்க முடியாது என்பதனாலேயே இப்பொழுது உன்னை நான் நினைக்கிறேன். எதற்காக நினைக்கிறேன்? என் உயிர் பிரியும் நேரத்தில் என்னை விட்டு விடாமல் நீ எனக்கு துணையாக இருந்து தொட்டு காத்தருள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது உன்னை நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் அந்தகன் வரும் போது அவனியில் யார் துணை முருகா முருகா முருகா. அந்தகன் வரும் போது அவனியில் யார் துணை ஆதலினாலே ஆறுமறை பரவிய பவகுகனே நீ சிந்தனை செய் மனமே என்று பாடுகிறார்கள். இது ஒரு நல்ல நீதியை, அறிவுரையை புகட்டக்கூடிய அருமையான பாடல். முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட இந்த பாடல். அதனால்தான் இந்த ஒரு நல்ல ஒரு பாடலை உங்களுக்கு பாட வேண்டும் என்ற ஆசையில் பாடியிருக்கின்றேன். அடுத்து திருமுருகப் பெருமானின் மீது பாடப்பட்ட பாடல்தான். அந்த பாடலை நான் இங்கு கும்மிப்பாட்டாக பாடுகிறேன். அதாவது கும்மிப்பாட்டு என்றால் உங்களுக்கே தெரியும். கும்மி அடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 20ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம், 16ஆவதாக இருக்கலாம். அதில் அவர்கள் அழகாக நாட்டுப்புறத்தில் உள்ளது போல் புடவைகளை கட்டிக்கொண்டு வட்டமாக நிற்பார்கள். கும்மி அடிப்பதற்கு தயாராக நிற்பார்கள். நடுவிலே நிற்கக்கூடிய 2 பெண்கள் அந்த முருகனை பற்றி பாடுவார்கள். அப்படி பாடுகின்ற போது பாடலை மட்டும்தான் நடுவில் இருக்கும் பெண்கள் பாடுவார்கள். சுற்றி வட்டமாக நிற்பவர்கள் கும்மி அடிப்பார்கள். அது எப்படி? அவர்கள் பாடுறது என்ன தெரியுமா? தானானே தந்தனத்தானே தானனன்னா தானே தானானே தந்தனத்தானே தானனன்னா. இதுதான் அந்த வட்டமாக இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடல். நடுவில் இருப்பவர்கள் அந்த முருகனை பற்றி பாடுவார்கள். அந்த பாடலைத்தான் இப்பொழுது உங்களுக்கு நான் பாடுகிறேன். ஏனென்றால் அந்த வட்டமாக இருக்கவர்கள் பாடக்கூடிய பாடலையும் நடுவிலே இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடலையும் நானே இங்கு பாடுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுத பவானிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. தானானே தந்தனத்தானே தானனன்னே ஹொய் தானானே தந்தனத்தானே தானனன்னே. ஏறெடுத்தே பார்த்திடுவாய் குமரேசா, இந்த ஏழை முகம் காத்தருள்வாய் முருகேசா. தானானே தந்தனத்தானே தானனன்னே தானே தானானே தந்தனத்தானே தானனன்னே. கனி சாரெடுத்து படைத்திடுவேன் குமரேசா, அந்த சுவை உணர்ந்தே மகிழ்ந்திடுவாய் முருகேசா. தானானே தந்தனத்தானே தானனன்னே தானே தானானே தந்தனத்தானே தானனன்னே. வேறெதிர்க்கும் உனை நாடேன் முருகேசா, உன் கருணைதான் தேவை எனக்கு குமரேசா. தானானே தந்தனத்தானே தானனன்னே
தானே தானானே தந்தனத்தானே தானே மனதாலே துறவு கொண்டேன் முருகேச, உந்தன் மனதாலே உறவு கொண்டேன் குமரேச. தானானே தந்தனத்தானே தானே தானே தானானே தந்தனத்தானே தானே. இனியேனும் விழித்திருந்தால் உயர்ந்திடுவேன், உந்தன் இன்னருளின் புகழ் பாடி பயன் பெறுவேன். தானானே தந்தனத்தானே தானே தானே தானானே தந்தனத்தானே தானே என்ற பாடல். அடுத்து, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. முருகப்பெருமானின் 6 திருமுகங்களுக்கும் ஒவ்வொரு முகமும் என்ன மாதிரி ஒரு வேலையை செய்கின்றது என்பதை இந்த பாடல் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஒவ்வொரு முகமும் என்ன பணியை செய்தது என்பதை இந்த பாடல் சொல்கிறது. அதை உங்களுக்கு வேல்மாறல் இந்த பாடல் மேலும் நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய மிக அருமையான சினிமா திரைப்பாடல். அதை நான் பாடுகிறேன் நாளை. இன்று இதோடு முடித்துக் கொள்கிறேன்.